எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, புறாக்களை எப்படி வளர்க்குறது, புறாக்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற வீடியோ பற்றி தான் எனக்கு போட்டிருக்கோம். இதில் புறாக்கள் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் உள்ளே அடங்கி வரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இவர் தான் பரமேஸ்வரனா. இவர் பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிறாரு. இவர் பெட்ஸ் சொந்தமாக வளர்த்துட்டும் இருக்கிறாரு, அதே போல் விற்பனைக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக அவர்கிட்ட கேள்விக்கு போகலாம். அண்ணா வணக்கங்க. வணக்கம். உங்கள்கிட்ட புறாக்கள் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வளர்த்த புறாக்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேன். எப்படி புறாக்கள் வளர்க்குறதுல நிறைய ஆர்வம் காட்டியிருக்கிறதா நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, புறாக்கள் உங்கள்கிட்ட என்னென்ன விதமான வெரைட்டி புறாக்கள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத பற்றி சும்மா பேசிக்காக சொல்கிறீங்களா? சொல்லலாம். இது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாப்பா. சரிங்க. ரொம்ப விருப்பம். நம்ம வீடு கட்டும் போதே நம்மளுக்கு இது ஒரு அடையாளமாக வந்திருக்குது வீட்டுக்கே. சரிங்க. அதனால சரி, இது நல்லது. சரிங்க. புறா வந்தால் நல்லது. இது ஏதோ உன்னை தேடி வருது. சரிங்க. இது உங்கள்கிட்ட ஏதோ வளர்றதுக்கு ஆசைப்பட மாட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ரைட்டுன்னு சொல்லி நானும் ஒரு 1-2 எல்லாம் கொண்டு வந்து வச்சு வளர்த்தி பார்த்தேன். சரி. ஒன்றுமே நம்மளுக்கு அது சரிங்க. அது பெட் ஷாப்பில் தான் வாங்கணும். சரி, இப்போ வளர்ப்புக்காரரெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, யார் வளர்க்குறாங்க கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ அப்படிங்கும்போது நம்ம பெட் ஷாப்பில் வாங்கி பார்க்கலாமான்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து வச்சு பார்த்தோம்னா, சரிங்க, அது என்ன ஆகுதுன்னா ஒரு 2 மாதம் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அப்புறம் ஒன்றா பட்டு போகிறதுக்கு தான். சரிங்க. இது பண்ணுது. அப்புறம் வளர்ப்புக்காரர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், ரொம்ப சரிங்க பழக்கமானவர். அப்புறம் அவர் கேட்டேன், பெட் ஷாப்பில் நான் புறா கேட்கும்போது இவர் அங்கே இருந்தார். சரிங்க. அதனால் அவர் என்னன்னாருன்னா, நீ எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட எல்லா போர்டும் இருக்குது. சரிங்க. உங்களுக்கு விருப்பமானதை நாங்கள் பிடிச்சி தர்றோம், நீங்கள் கொண்டு போய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் காசுக்கு தான் கொடுத்தாரு, சும்மாலாம் கொடுக்கல. சரிங்க. ஒரு 5 ஜோடி. சரிங்க. 10 புறா. 10லேயும் சாதா புறா, ஃபேன்சி. சரிங்க. உஸ்கி. சரிங்க. ஸ்ராஜு, ரோமர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான போர்டு. 5லேயும் சிங்கிளாக. இந்த 5 வகையான புறாக்களும் இப்போ உங்ககிட்ட அவைலபிள் இருக்குங்க? இருக்கு. எல்லாமே பீடு போட்டு எடுத்தது தான். இதெல்லாம் பாரு, அதெல்லாம் அதில் இறங்கினதா. சரிங்க. இது என்ன வகையான புறாங்க? இதோட தகப்பு ஸ்ராஜ். சரிங்க. அம்மா நாடு சாதா புறா. சரி. போட்டு இறக்குனது தான். ஓகே. இதுலேயே ரெண்டு சரிங்க கிட்டே இருக்கு. சரிங்க. இதனால இப்போ நம்மக்கிட்ட இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, 5க்கு இப்போ இன்னைக்கு ஒரு 30 பேர் ஆயிடுச்சு. சரிங்க. எல்லாம் இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 30 பேர் நம்ம கையில் இருக்குது. சரி. நம்ம இப்போ கொடுக்கலான்னா யார் கேட்டாலும் சரிங்க, அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் நம்ம கொடுக்க போகிறதில்ல. சரிங்க. அவங்களுக்கு என்ன தோணுதா, சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். தொடர்ச்சியாக மேலும் இன்னொரு புறாக்களை காட்ட முடியுங்களா? காட்டலாம். ஓகே. இது என்ன புறாங்க நீங்கள் வச்சுட்டு? ரோமர். சரிங்க. ரோமரில் இப்போ 2வது பீடில் இறங்குது. சரிங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி வளர்க்குற புறா எதுங்க? ஃபேன்சியில் அதிகமாக விரும்புகிறாங்க. ஃபேன்சி. சரிங்க. மயில் புறா இருக்குது. சரிங்க. அதெல்லாம் இருக்குது. சரிங்க. நம்ம வளர்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரிங்க. இப்போதைக்கு இல்லை. சரி. இது நம்மளது இப்போ என்ன அதிகமாகிருச்சு, இப்போ இருக்கிறது அதிகமாகிடுச்சு, இதே ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரிங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுவே போதும். ஏன்னு கேட்குறேன்னா, ஃபேன்சியில் கொண்டு வந்து வைக்கும்போது ரொம்ப சிக்கல் அதிகமாக இருக்குது. சரிங்க. ஏன்னா அது டெய்லி தண்ணி தீனிகளை மாற்றிக்கிட்டு ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும். இது அப்படி இல்லை. சரிங்க. இது பாரு, காலையில் திறத்துட்டு வேலை முடிஞ்சது, தண்ணி தீனி வச்சு விட்டீங்கன்னா சரி, மறுநாள் வரைக்கும் இதுக்கு வேலையே இல்லை. ஓகே. எங்கேயோ போய். சரிங்க. அது பாட்டுக்கு எடுத்துட்டு நீங்கள் இற கொடுக்குறீங்களா இல்லையா? சரிங்க. அது போய் எடுத்து அதுவே அதோட குஞ்சுகளை காப்பாற்றிக்குது. ஏன்னா சரி, நம்ம ஒரு ஐடியாவோட தான் பண்ணுனதே. சரிங்க. எப்படின்னா, ஃபேன்சியில் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம விற்கிற தீனியில் ரொம்ப ஹை ரேட்டு. சரிங்க. ஏன்னா இது கொடுக்குறதே 5 ஐட்டம் தான் கொடுப்போம். சரிங்க. அப்படிங்கும்போது நம்ம வாங்கியெல்லாம் கொடுத்தது எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கலந்து போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சரிங்க. காலைல இந்த முடி அது ஃபேன்சியில் அதை பார்த்து ரசிக்கிறது காட்டில் இது பார்த்து ரசிக்கலாம். இது ரோமர். இதில் எல்லா ஜாதி சாவடால் எல்லாம் இருக்குது. சரிங்க. இவ்வளோ ஹைட்டே இருக்குது. சரிங்க. மேலும் இன்னொரு புறாவை காட்ட முடியுங்களா? காட்டலாம். இதுதான் எல்லாத்துக்கு தகப்பன். ஓகேங்க. இவனோட வீடு தான் குப்பையாட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. சரி. ரொம்ப பயங்கரமான சுறுசுறுப்பாக இருக்குங்களே. இது நல்ல பழக்கம். சரிங்க.
கையில் தீனி இருந்து அப்படியே நீட்டினா கையிலே உட்காந்து எடுப்பான். கையில் உட்காந்து எடுத்துக்கங்க. கையிலே உட்காந்து எடுப்பான். சரி சரி. அதை கண்டு பயக்க மாட்டேன். ஓகேங்க. இது என்ன வகையை சேர்ந்ததுங்க? இது சிராஜ்னு சொன்னீங்க, அதுதாங்களா? சரி தான் அப்பா. சரிங்க. எல்லாத்துக்கும் இங்கே எங்கிட்ட இருக்கிறதுலே முக்காத்துட்டு இவங்க தான் ஃபாதர். பொதுவாக பெட் ஷாப்லலாம் இது கிடைக்குங்களா? கிடைக்கும். ஆனால் குவாலிட்டி கழிச்சு விட்டதை கொடுத்து வச்சுருப்பாங்க. கழிச்சு விட்டது அப்படின்னா எப்படிங்க? வேண்டான்னு சொல்லி அதான் அதிகமாக பீடு எடுத்து. சரிங்க. அது ஏதோ நோய் தாக்கன்னு முட்டை பொறிக்காமலாம் இருக்குது இல்லையா? ஆமாங்க. அதை கடைகளுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க. அவங்க வந்து தெரியாதவங்க தலையில் 2000 3000 தட்டி விட்டுருவாங்க. ஆனால் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் போனோம் முடிஞ்சா. சரிங்க. அவங்க அந்த புறா வளர்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்போ பெரும்பாலும் வந்து வீட்டில் புறாக்கள் வளர்ப்புக்காரர்கிட்ட வாங்க. சரி என்கிட்டலாம் வந்தாங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு குழப்பம்னா என்னன்னு தான் பார்க்க முடியாது. இப்போ அதையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்குறியா? சரிங்க. வந்து 2 ஜோடி கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஜோடி இறங்கி இருக்குது இல்லையா? ஆண் பெண்ணு கரெக்டாக தெரியுது. சரிங்க. அப்போ அதை நம்ம கண்டு வச்சு கொடுத்துடலாம். அப்போ இது வெயில் இருக்காது, கொண்டு போங்க, வளர்க்கலாம். சரிங்க. சிங்கிளாக இருக்கிறது கொடுக்க மாட்டேன். சரி நான் தெரிஞ்சுதான் கொடுப்பேன். ஓகேங்க. சரியா? சும்மா ஏமாற்றி நம்ம பாவமாக இருக்குது. ஏங்க கொண்டு வந்து வச்சு ஒன்றுமே தெரியல அப்படிம்பாங்க. சரி. அந்த வேலை வேண்டாம், நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. அடுத்த கேள்வி எப்படின்னா, இது அது ஒரு இனம் தான். சரிங்க. இது என்ன வகைங்க? இது சிராஜ் தான். சரிங்க. இதில் 2. சரிங்க. இதில் 2 இருப்பாங்க. பூரா அப்பா தான் இருக்கிறாங்க. அம்மாலாம் வந்து சரிங்க வேற இனம். வேற இனம். சரிங்க. இப்போ இவங்களோட குட்டிகள்லாம் சூப்பராக இருப்பாங்க. சரிங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. இருப்பாங்க. சரி. ஆனால் இவங்க வந்து ஹைட் ஏற மாட்டாங்க. சரி. இவங்க 2 வீடு 3 வீட்டு அளவு தான். சரி. அவங்க ஃபுல்லாக பறப்பாங்க மேலே. சரிங்க. ஃப்ளைட்டுக்கு பக்கமாக போயிட்டு வருவாங்க. அது என்னன்னா, இப்போ இந்த புறாக்கள் வந்து பார்த்த அப்படின்னா குறிப்பாக கூண்டுக்குள்ளே வந்து அந்த டைமுக்கு உள்ளே வரதும், அந்த டைமுக்கு வெளியே போகிறதும், அது குளிக்கிறதும், ஃபுட் எடுக்கிறதும், அதை குட்டிகளுக்கு வந்து உணவு கொடுக்குறதும், அப்புறம் வானத்து மேலே குறிப்பிட்ட டயத்துக்கு உங்கள் வீட்டை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பழக்கப்படுத்துறீங்க? பழக்கிடுறாங்க. சரிங்க. அவங்கள பழக்கிடுறாங்க. நம்ம நம்மளால எதுவுமே பழக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கிட்ட அவங்க இருந்தவங்க தானே. அவங்க அந்த டயத்துக்கு மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணி 12 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க. சுற்றுலா பார்க்க வருதுன்னு தெரிஞ்சதுன்னா குளிக்கிற கீழே வந்துடுவாங்க. வெளியிலேயே தண்ணி இருக்குது. 12 மணிக்கு குளிச்சு வந்துடுவாங்க. உள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி. சரிங்க. நல்ல மருந்து கலந்து வச்சு தண்ணிங்க. சரிங்க. மருந்துன்னா நம்ம இங்கிலீஷ் வைக்கணும், அதெல்லாம் எதோ சொல்கிறாங்க. சரிங்க. வேஸ்ட். சரிங்க. அது இன்னொன்று என்ன தெரியுதுன்னாப்பா, சரிங்க, வெளியில் வரும்போது அதுக்கு போதுமான தலதாம்புகள் அதை எடுத்துக்குது. சரிங்க. அடுப்பு சாம்பல் என்ன பிடிக்குதுங்கிறீங்க? அடுப்பு சாம்பல் என்ன பிடிக்குதுங்கிறீங்க? நல்லா எடுக்கு. சரிங்க. அதில் தான் சத்து அதுக்கு அதிகமாக இருக்குது. வைக்கிற முட்டை ஒன்று கூட ஃபெயில் ஆகாது. வேறு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாங்க அதுக்கு? வேறு ஃபுட்டெல்லாம் வந்து வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுக்கலாம். சரிங்க. எல்லாம் அவ்வளோ இல்லை. சரி. கம்பு, சோளம், கோதுமை. சரிங்க. சாட்டர். சரி. வரையானது. அப்புறம் உள்ளே நம்ம கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் நம்ம அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க. மண் சரி உள்ளே இருக்குது. குஞ்சுகளை இறக்கும் போது எனக்கு கட்டாயமாக குஞ்சுக்கு வெளியே வர லேட் ஆகுது. புறாக்களை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கக்கூடிய ஃபுட்டுன்னா எது சொல்லுவீங்க? வெளியில் வந்து போனாவே கெளுத்தி தான். வெளியே போனாலே நம்ம கைத்தீனிலலாம் அது எந்த கெளுத்தியும் கிடைக்காது. சரி. அடுத்ததாக வந்து புறாக்களுக்கு வந்து என்னென்ன விதமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்படி வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பராமரிக்கிறதுங்கிறத பற்றி, மருத்துவ குணங்களை பற்றி சொல்ல முடியுங்களா? சொல்லலாம். இப்போ அதுக்கு நோயின்னு வருதுன்னா, கலர்ச்சி நோய் வந்தால் கூண்டவே காலி பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அது இல்லை. சரிங்க. ஏன்னா நம்மளுக்கு 1 வருஷம் அனுபவம் தானே. சரி. காலமாக வச்சுருந்தா நம்மளுக்கு அது என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரிங்க. நோய் வருங்கிறாங்க. சரி. அதையும் காணோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிந்தனையினாலேயே. சரிங்க. நம்ம கொஞ்சம் கோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வைத்தியம் பார்க்குறவன். சரிங்க. அந்த வைத்தியத்தை கொண்டு வந்து இதுகளுக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா, அப்போல்லாம் வந்து இந்த வேப்பலை. சரிங்க. துளசி இலை. சரிங்க. கருநொச்சின்னு சொல்லுவாங்க. நொச்சி இலை. சரிங்க. கற்பூரவள்ளி. சரிங்க. மெயின் இதெல்லாம் வந்து நம்ம பச்சையவே அரைச்சி. சரிங்க. தண்ணியில் மிக்சி பண்ணி கொடுத்துருவோம். மஞ்சள் பொடி, ஓரளவுக்கு 2 கல் கொடுத்தோம்னாவே அது ஓகே குடிக்க வச்சுட்டாவே போதும். சரிங்க. அது ஹெல்த்தியாக நோய்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்குவோம். சரி. ஏன்னா அது காலையில் ரொம்ப தாகத்தில் இருக்குது. இரவெல்லாம் தொண்டையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குமா. சரிங்க. கூண்டை வந்து ஒரு சிறு கூண்டை ஓப்பன் பண்ணக்கூடாது கேட்டை. சரிங்க. மெயின் எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு 8 மணி வரைக்கும் விட்டோம்னாவே போதும். சரி. அது பார்த்து ஓகே. குடிச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. சரி.
அடுத்த கேள்விங்க, பெட் ஷாப்பில் போய் புறாக்களை வாங்குறது நல்லதா எப்படிங்க? தவிர்த்துடணும். சரி, என்னை கேட்டால் நான் வேண்டான்றது. சரிங்க. வேண்டவே வேண்டாம். யாரும் பக்கத்தில் இருப்பாங்க வளர்க்குறவங்க, சரிங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அனுபவம் இருக்கிறவங்க பிடிச்சி கொடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் கம்மியாக. சரிங்க. நம்ம வந்து அதுக்குள்ளேயே இருந்தால் நம்ம ஆணு பெண் கரெக்டாக கண்டுபிடிக்கல. மழை காலையில் திறந்தது ஏன்னா பெருக்கணும்னு சொல்லியாச்சு, பெருக்கியாச்சு. சரிங்க. அது மேலே நம்மளுக்கு சரிங்க. அந்த இது இல்லை. வந்து கேட்குறவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா ஆண் பெண்ணு தெரியும்னா நீங்களாம் பிடிச்சிக்காங்க. சரி, சரிங்க. உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ பார்த்து பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் நம்ம வேண்டாங்கிறது இல்லை. அதனால் அவங்க அது இன்ட்ரெஸ்ட்டு தானே, அவங்க இன்ட்ரெஸ்ட்டு தானே வர்றாங்க. நம்ம வந்து அது இது தர மாட்டேன் அது தர மாட்டேன் சொல்லக்கூடாது. அதுக்காக வந்து என்கிட்ட அடைய இருக்கிறது தாய்க்கோழி இந்த இதெல்லாம் வந்து நம்ம தர முடியாது. அடையிறதுக்கு வர முடியாதுங்களா? இடு குஞ்சு இருக்கு. சரிங்க. பறக்கிற கண்டிஷன் அதில் நீங்கள் கையை காட்டுங்க, உங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா நம்ம அதை கொடுத்துடலாம். சரி, சரி. நீங்கள் எவ்வளோ எனக்கு எத்தனாயிரம் கொடு அத்தனாயிரம் கொடு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, சரிங்க. இப்போ புறா குஞ்சுகள் வந்து பொரிக்கிறதுலேருந்து அதை பராமரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? புறாவில் அது பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம வேலை இல்லை. நம்ம தண்ணி தீனி கரெக்ட். சரிங்க, அவ்வளோதான். எதோ புறாவை பார்க்கணும். சரிங்க. கண்ணோட்டம் விட்டு பார்க்கணும். எதோ அடி வாங்கி நிற்கிதா, சரிங்க, சோந்த மாதிரி இருக்கா, சரிங்க, எப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, சரிங்க. இப்போ பிடிச்சமே புறா ஒன்றுமே கையில் நிறுத்த முடியாது. ஆமாங்க, வீரியத்தோடு இருக்கு. அந்த கண்டிஷன்லேயே இருக்கணும். சரி, அதுதான் அதுக்கு எந்த நோயும் எஃபெக்ட் ஆகாது. சரிங்க. தினதோறும் பூண்டா நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே, ஓகேங்க. அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏனா வானமான இருக்கக்கூடாது. பக்கத்தில் நம்ம எந்த அளவில் நம்ம கண்ணுக்கு தெரியறனால சுத்தமாக இருக்கணும், பார்த்துக்கணும் மெயின். ஓகேங்க, சரிங்க. புறாக்கள் வாங்கிட்டு போய் அதை ப்ரீட் பண்ணுறது மூலமாக நல்ல லாபம் பார்க்க முடியுங்களா? திறமையாக இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு வருஷம் ஆகும். ஒரு 5 ஜோடி கொண்டு போயிட்டாங்கன்னா 6 மாதத்தில் பெருக்கிடலாம். சரிங்க, பெருக்கிடலாம். சரி. ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கு வந்து அது மேலே பைத்தியமாகவே இருப்பாங்க. புறா வளர்க்குறதுல நானே பைத்தியக்காரன் இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடாது. சரி, நானே அதில் ரொம்ப பைத்தியம் முடிச்சவன். சரிங்க. இது எப்படி நம்ம இதை ஐடென்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப சரிங்க கடினமான சிந்தனை. சரிங்க. இடம் வேணும், வசதி இல்லை. சரிங்க. அந்த ஊரை சுற்றி வேறு காய்காதிங்க கூட சந்து பூந்தெல்லாம் நிறவுது. ஓகே, போயிட்டு இருக்குது. நாய் ஒரு டயத்துக்கு பார்த்து பெரும் கூட்டமாக வருது. சரிங்க. அது இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? சரிங்க. ஏற்கனவே கூண்டில் இருந்து கோழி குஞ்சு இருக்குது. குஞ்சு காலை அப்படியே கீழே தின்று படுத்துருந்துருக்குது நாய். எனக்கே தெரியும். கோழி குஞ்சு 11 குஞ்சு நாய். 11 குஞ்சில் 3 குஞ்சு காலி பண்ணிடுது. தலையெல்லாம் உள்ள இருக்கு, வால் இடுப்பெல்லாம் காணும். சரி, சரிங்க. அப்புறம் இதுக்குள்ளே இந்த மாதிரி கையாண்டுச்சு அப்படின்னு பார்க்குற ஒரு நாய் அடிபடுத்துருக்கு. சரி, நம்ம அதில் இந்த சில நாய்களும் வந்து இந்த வேலையை கையாளும். சரி, சரிங்க. எல்லாம் கொஞ்சம் இப்போல்லாம் என்ன வந்து இழுத்தாலும் வேலையாகாது. சரிங்க. நாய் வெள்ளனவருக்கு இருக்கிறேன் நாய் வீட்டுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறது நல்லது இல்லைங்களா? அசம்பளம் ஆனால் தீர்ந்தது. சரி, சரி. போகிற ஸ்பீடில் அது சரி தள்ளிட்டே போயிரு. சரி, சரிங்க. அது ஒரு பாதுகாப்பு பரவாயில்ல. அப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட்டில் பார்க்கும்போது நம்ம நாய்க்கே நம்ம புறா எதை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போயிடுது. ஓகே, ஓகே. அப்புறம் நான் ஒரு நாள் புறாவியே பிடிச்சா அது மூஞ்சிக்கிட்டே காட்டினேன். சரி, சரி. நம்ம என்ன சரிங்க சொந்தக்காரரு சரிங்க பார்த்துக்கோணுன்னா அதோட சரி அதுலேருந்து நாய் அது கரெக்டாக அது படுத்துருக்கு, அதை சுற்றியே மேய். சரி, சரிங்க. பாதுகாப்பு. அடுத்தது வந்து புறாக்கள் வந்து வீட்டில் வளர்க்குறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புறாங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. சரிங்க. குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. சரிங்க. அணத்துக்கும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்க. இயல்பு. சரி, சரிங்க. படைக்கும் போதே அதோட இதை படைச்சுட்ருக்குறேன். சரிங்க. அதனால பெரிய பெரிய ஆளுகள்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய வச்சு பெரிய ஆளுக்கும் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பையன் தெரியாது. சரிங்க. வளர்க்கலாம். சரிங்க. அதான் சொல்லிட்டேன், கட்டாயம் பூச்சி வரும். சரிங்க. எந்த மாட்டு கருத்து இல்லை. நீ கோழி வச்சுருந்தாலும் சரி, இப்போ இது வச்சுருந்தாலும் சரி, கோழிக்கே வருது. சொல்லவே வேணும். சரி, ஓகேங்க. கட்டாயமே எல்லாம் வந்து உண்டு. சரிங்க. அடுத்ததாக வந்து கடைசியாக ஒரு கேள்வி சொல்லி முடிச்சிடலாங்க. இன்னும் உங்ககிட்ட என்னென்ன விதமான புறா குஞ்சுகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? விற்பனை விற்பனை வந்து இது வரைக்கும் கேட்கல யாரு. சரிங்க. கேட்டாங்க, நான் தோட்டத்தில் ஃப்ரீயாகவே கொண்டு கொடுத்துட்டேன். சரி, சரிங்க. இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு கட்டாயமாக வந்தால் கொடுப்பேன்.
சரி சரிங்க கொடுப்பேன். நான் இவங்கள மாதிரி மற்ற போடுகாரர் சொல்கிறாங்களே 1000 கொடு 2000 சரி எல்லாம் வேண்டாம், எனக்கு 8 ஜோடி கொடுக்குறேன்னா அதுக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். சரிங்க. ரொம்ப குறைவான ப்ரைஸில் குறைஞ்ச விலையில கொடுக்குறேன். ஏன்னா கொடுக்குறீங்க. பெட் ஷாப்பில் வச்சுருக்கிற ஃபேன்சி ஐட்டங்க வந்து நம்ம வீட்டு அளவில் தான் வச்சுருக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற பறவை அப்படி இல்லை. முட்டைனா போயிட்டு வரும் எங்கே வேணாலும். சரி சரி. அதுவாக போய் எடுத்துகிட்டு வர உங்ககிட்ட வாங்கிட்டு போனதுலேருந்து அதை பராமரிக்கிறது முதல் கொண்டு எல்லா ஐடியாவும் எல்லா வழிமுறையும் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஓகே எல்லாம் சொல்லி கொடுப்பேன். சரி தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் சரிங்க நம்ம தான் அப்பா அம்மாங்க அது தெரிய வரைக்கும் சரி அதோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் போதும். சரி. திடீர்னு விஸ்குன்னு பிடிக்கிறது, விஸ்குன்னு அதட்டுறது, சரி இந்த வேலையெல்லாம் இல்லாமல் இருந்தால் போதும். சாஃப்டாக அதோட பழகணும். அதோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தால் போதும். ஓகே ஓகே. அது கூட நல்லா பழகு, பச்சை பயிறு கொல்லெல்லாம் இருந்து காட்டினீங்கன்னா கைக்கே வரும். ஓகே ஓகே கைக்கே வரும். சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட இந்த புறாக்கள் வாங்கணுன்னா எந்த இடத்துக்கு வரணும்னு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லி. சத்தியமாலத்துலேருந்து 8 கிலோமீட்டர் நம்பியூர் ரோடு, கொத்துக்காட்டிலேருந்து உள்ளார. சரி ஓகேங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். புறாக்கள் வேணுங்கிறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க.